வணக்கம் வாங்க. இன்னைக்கு பொறுத்த அளவுக்கு நம்ம ஏபிகே விலாஸ்ல பாத்தீங்கன்னா நான் டெய்லி செய்யக்கூடிய எக்ஸசைஸ் அப்படி எப்படின்றத இப்ப எனது சன் எனக்கு தெரியாதே அவர் எடுத்துக்கிறார். நான் டெய்லியும் எப்படி நான் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்றத பத்தி தெரியாம எடுத்துக்கிறாரு. அதை பத்தி உங்களுக்கு இன்னைக்கு இந்த வியூல கொடுக்கலாம் அப்படின்ட்டு நீங்க எப்படிப்பா டெய்லி செய்றீங்க இதை இதையும் மக்களுக்கு கொடுக்கணும், நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லை அப்படின்னு அதுக்காக இதை முடிச்சுட்டு வந்துட்டு நான் அப்படியே ஒன்றும் குளிக்க கிடையாதுங்க. இப்போ சட்டை மட்டும் போட்டு உங்களுக்கு அந்த ரிவ்யூ கொடுக்குறேங்க. இதெல்லாம் எது எதுக்கெல்லாம் பயன்படும் அப்படின்றத பற்றி ஒரு சின்ன ஒரு கிளிப் கொடுத்துட்றேங்க. இது ஜென்ரல் பாடி செக்கப், நம்ம உடலை நாம் எப்படி வச்சுக்கணும் அப்படின்றத பற்றி தான் இது ஒரு ஜென்ரல் பாடி. இந்த ஒரு ஜென்ரல் பாடியை நம்ம எப்படி வச்சுக்கிறோன்றதை விட என்னென்ன நோய்களை குணப்படுத்துன்றது பெரிய ஆற்றலுடைய விஷயம். தன்னை அறியாமே சில விஷயங்கள் காணாத போகும். மாரடைப்பாக இருந்தாலும் சரி, கொலஸ்ட்ரால் இருந்தாலும் சரி, வீசிங் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, பிபியாக இருந்தாலும் சரி சால்வ் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி கணைய பிரச்சனை இருந்தாலும் சரி, கணைத்தில் எதனா தொந்தரவு இருந்தாலும் சரி, சிறுநீரக தொந்தரவு இருந்தாலும் சரி, ரத்த அடைப்பு இருந்தாலும் சரி தானே சரியாகும். இது எப்படின்னு எனக்கு தெரியாதுங்க. நான் செய்யக்கூடிய எக்ஸசைஸ் தொடர்ந்து பண்ணிட்டு இருப்பேன். சில மக்களுக்கு ஃபோனில் சொல்லிட்டு இருப்பேன், இப்படிலாம் எக்ஸசைஸ் பண்ணுங்க, இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா கொஞ்சம் குணமாகும், தன்னை அறியாமே போகும், மாத்திரை வேண்டிய மருந்து வேண்டியில மன அமைதி கிடைக்கும் அப்படின்றத பற்றி நிறைய கொடுத்துருக்குறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியாத நோய்களை குணப்படுத்துறது தான் இந்த எக்ஸசைஸ். இதுக்காக கிடையாது, தானே தன் உடம்பில் இருக்கிற வியாதிகளை தானே வெளியேற்ற முடியும். இது யாருடைய இது ஆற்றலும் கிடையாது, எல்லாம் இறைவனுடைய ஆற்றல். நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு பழகும். இந்த எக்ஸசைஸை பொறுத்தளவுக்கு நான் இப்போ செய்யக்கூடிய எக்ஸசைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு 2 முறை 3 முறை 4 முறை 5 முறை ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டைம் 3 டைம் 5 டைம் கணக்கு இருக்காது. நான் பாட்டு செஞ்சுட்டு இருப்பேன், என்னுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி செஞ்சுட்டு இருப்பேன். நீங்கள் கொஞ்சம் மெதுவாக செய்யணும். நான் ஃபாஸ்ட்டாக செய்வேன், ஏன்னா எனக்கு ரெகுலர் பண்ணுறதுனால ஃபாஸ்ட்டாக ஆகும். எப்படி என்னென்னலாம் எனக்கு தெரியாது. டெய்லி இந்த எக்ஸசைஸை நான் பண்ணிக்கணும். நான் என்னென்ன எக்ஸசைஸ்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறனோ அந்த எக்ஸசைஸ்லாம் நான் பண்ணிக்கணும். நான் செஞ்சுட்டு இருக்கிற எக்ஸசைஸை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். இவ்வளோதான் விஷயம், வேற ஒன்றும் கிடையாது. இது கற்றுட்டு வர்றதெல்லாம் கிடையாது, தானே உணரக்கூடிய விஷயங்கள். எது செஞ்சால் எப்படி நல்லா இருக்கும் அப்படின்னு தன்னை உணர்ந்து மக்களுக்காக நான் இதை செஞ்சுட்டு இருக்கிறேன். நிறைய பேர் வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா நான் நிறைய வீடியோவில் சொல்லாத விட்டுருக்கிறேன். நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய விஷயங்கள், நிறைய வாழ்த்துக்கள், என்னுடைய ஆயுள்கிற வாழ்த்துக்கள், என் குடும்பம் நல்லா இருக்கணுன்றதுக்கு வாழ்த்துக்கள் கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்குலாம் முதல் நன்றி வணக்கத்தை நான் தெரிவிக்கணும், சரிங்களா? ஏன்னா என் மேலே அவ்வளோ அக்கறையாட எனக்கு வாழ்த்துக்களை கொடுத்துருக்குறாங்க. முடியாத விஷயங்களுக்கிறோம் குணமாயிருக்குது, நீங்கள் சொல்லக்கூடிய எக்ஸசைஸில் எனக்கு 10 நாளிலேயே மூட்டு வலியில் குணமாயிருக்குன்னு எனக்கு நன்றியை தெரிவிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு மீண்டும் அவங்களுக்கு நன்றி கொடுக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் இந்த வீடியோவை பார்த்து அவங்களுடைய ஆயுளும் ஆரோக்கியம் கூட்டிக்கிறது நான் இறைவனை எப்பயுமே பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு எக்ஸசைஸ் பண்ணும்போது அமைதியாக இருக்கணும், காற்றோட்டமாக இருக்கணும், மூச்சு நல்லா உள்வாங்கணும், மூச்சு நல்லா வெளியில் விடணும், மெதுவாக செஞ்சு பழகணும். 10 நாள்ன்றது 30 நாளைக்கு இந்த எக்ஸசைஸ் எடுத்துக்கணும். 10 நாளில் இந்த எக்ஸசைஸை முடிக்கலாம் அப்படின்றத 30 நாளாக எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஸ்லோ ப்ராசஸ், மெதுவாக செஞ்சுட்டு இருக்கணும். இந்த எக்ஸசைஸை மெதுவாக செய்யணும், கொஞ்சம் கொஞ்சமாக செய்யணும், உங்களோட உடலுக்கு ஏற்ற மாதிரி செய்யணும்னு தான் நான் சொல்கிறேன். எல்லாரும் இந்த மாதிரி செஞ்சாகணும்னு கட்டாயம் அல்ல. உங்களுக்கு உடலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2 எக்ஸசைஸ் பண்ணுங்க, அடுத்தது ஒரு 3 எக்ஸசைஸ் பண்ணுங்க, அடுத்தது 4 எக்ஸசைஸ் பண்ணுங்க. அந்த மாதிரி நான் இப்போ ஒரு 10 விதவிதமான ஒரு எக்ஸசைஸை பண்ணியிருப்பேன். முழுசும் நீங்கள் செய்யணும்னு ஒன்றும் கிடையாது. ஆனால் முழுசும் நீங்கள் செஞ்சீங்கன்னா ஆயிலும் ஆரோக்கியம் கொடுக்கும். உங்களுடைய நோய் நொடிகள் மாத்திரை மருந்து இல்லாமல் சால்வ் ஆகுன்றதான் என்னுடைய தாட்டு. ஆனால் உங்களால் முடியும். தயவுசெய்து நான் செய்கிற மாதிரி ஸ்பீடாக வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணும். உங்களுக்கு உடலுக்கு எந்த தொந்தரவும் இல்லைன்னா நான் செய்கிற மாதிரி ஸ்பீடாக, அதை விட நீங்கள் அதிகமாக ஸ்பீடாக செய்யலாம், நான் வரவேற்கிறேன். ஏன்னா செய்ய செய்ய உடல் ஆரோக்கியமாக இருக்கும். உடலில் இருக்கிற நீர்கள்லாம் வெளியேற்றும், தொப்பைகள் குறையும், வெயிட்டுகள் குறையும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மன அழுத்தத்திலிருந்து ரிலீவ் ஆகும், ப்ரெஷர்லேருந்து ரிலீவ் ஆகும். ஏன் இன்னைக்கு நான் ஒரு வீடியோ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு தான் வீடியோ பண்ணுவேன். 2வது வீடியோ பண்ணும்போதெல்லாம் சொல்லிட்டு இருப்பேன். இன்னைக்கு நான் பண்ணாத காரணமே நான் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். அவன் போட்டு வீடியோ பண்ணிட்டான், கேமரா வச்சுட்டு அவன் வீடியோ பண்ணிட்டான். அவனுடைய இது இன்னைக்கு அப்பா இது சிறப்பாக கொடுக்கணும் எல்லாத்துக்கும் அப்படின்றதுனால இன்றைக்கு ரிவ்யூ நான் கொடுக்குறேன்.
இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு நிறைய எடுத்துக்கங்க. உங்களுக்கு நிறைய வந்து விஷயங்கள் நான் வந்து நம்ம ஏபிகே விலாஸில் வச்சிருக்கிறேன். என்ன நீ ஃபோன் பண்ணி கேட்கணும்னு அவசியமே கிடையாது. என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த வீடியோ உள்ளார வச்சிருக்கிறேன். அதே மாதிரி எனது கைபேசி நம்பர்களும் பல வீடியோக்கள் இருக்குது, நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எதனா சந்தேகம் ஏற்பட்டால் என்னை கூப்பிடுங்க. காலையில் 8-9 மேலே நைட்டு ஒரு 8 மணி வரையும் கூப்பிடுங்க. இடையில நான் எடுக்கலினாலும் உங்களை கான்டாக்ட் பண்ணுவேன். அப்படி இல்லைனாலும் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் போடுங்க, உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த மூக்குரட்டை பற்றி வந்து நிறைய மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் இந்த 2 மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மூக்குரட்டையும் மூட்டு வலியை பற்றி தான் நிறைய கேட்குறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சார் குணமாக இருக்குது சார், இதை மறுபடியும் எடுத்துக்கலாமா, வேற ஒரு பார்ட்டிங்களுக்கு சொல்லலாமா, இது எதனா சைடு எஃபெக்ட் வருமானு கேட்குறாங்க. சந்தேகமாக வரக்கூடாது. நான் எந்த ஒரு பொருளுமே நான் அனுபவிச்சு தான் உங்களுக்கு கொடுத்துட்டுருக்கிறேன். அதே மாதிரி எக்ஸசைஸாக இருந்தாலும் இப்படி செய்யுங்க அப்படி செய்யுன்னு சொல்ல மாட்டேன். நான் செஞ்சு காட்டிட்டு உங்களை செய்ய சொல்லுவேன். எந்த விஷயமா இருந்தாலும் நான் உணர்ந்த பின்னாலும் உங்களுக்கு உணர்த்துறேன். சரிங்களா? இந்த மாதிரி எடுத்துங்க. ஆயிலும் ஆரோக்கியமாக இருக்கணும். மூட்டு வலியை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. மூட்டு வலிக்கு பல வீடியோக்கள் கொடுத்துருக்குறேன், எக்ஸசைஸ் கொடுத்துருக்குறேன். அதை குணப்படுத்தினீங்கன்னா போதும். மாத்திரை வேண்டாம், மருந்து வேண்டாம். அதே மாதிரி மூட்டு வலிக்கு பார்த்தீங்கன்னா பிரண்டை ஆயில்னு கொடுத்துருப்பேன். பிரண்டையை வந்து நம்ம எப்படி ஆயில் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். நிறைய பேர் கேட்பாங்க, சார் எனக்கு அந்த மெடிசன் கொடுங்க, இந்த மெடிசன் கொடுங்க. தயவுசெய்து என்னை எதுவுமே கேட்காதீங்க. நான் விற்பனை அல்ல, நான் பணத்துக்காக இந்த வீடியோ பண்ணுறது கிடையாது. என்னுடைய ஒரு சோசியல் ஒர்க்குங்க. இது எல்லாத்துக்கும் ரீச் ஆகணும், எல்லாரும் தன் கையை செல்ஃப் அவங்களே யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்குறேன். முடியாத சூழ்நிலைக்கு சில பேருக்கு சப்போர்ட் பண்ணுவேன். அது எப்படி சப்போர்ட் பண்ணால், ஒரு 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் இருக்கிறவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவேன். இந்தப்பா இந்த தலை இருக்குது, ஆணை நெறிஞ்சிருக்குது, இந்த மாதிரி வந்து கொடுப்பேன். அதில் வந்து நான் வந்து ரொம்ப காலங்களாக வந்து லோக்கலில் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து யூடியூப்பில் பண்ணுறதுனால யாருக்கும் நான் வந்து கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. எனக்கும் பணி நிறைய இருக்குது, அதனால் பார்க்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கு வந்து நிறைய பேர்த்துக்கு சொல்லியிருக்கிறேன். சுபபேதி எடுங்க, சுபபேதி எடுங்க, சுபபேதி எடுங்கன்னு 3 முறை கோர்ட்டு மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா நம்ம வயிற்றை வந்து சுத்தம் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் நோய்களை வந்து அகற்ற முடியும். அந்த மாதிரி எடுத்துங்க. அதுக்கு நிறைய பார்த்தீங்கன்னா குப்பைமேனி ஆயில் சமாசாரம் கொடுத்துருக்குறேன், குப்பைமேனி குளிர் பவுடர் கொடுத்துருக்கிறேன், குப்பைமேனி பேஸ்ட் கொடுக்குறேன். எந்த தோல் அரிப்பாக இருந்தாலும் 30-40 நாள் அதை குணப்படுத்த முடியும் அப்படின்றத ஆணித்தரமாக நான் சொல்கிறேன். கண்டிப்பாக நம்ம ஏபிகே விலாஸ் இருக்குது, கண்டிப்பாக எடுத்து உடல் ஆரோக்கியத்தை பார்த்துங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நாளொரு மூலிகளே. நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய. வாழ்க.